வணக்கம். அ இது டிவி டெக்கு. இன்னைக்கு தேதி வந்து டிசம்பர் 18, 2024. இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு எப்படி ட்ரா பண்றது? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஓரளவுக்கு இப்ப பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம எந்த ஒரு இதுவும் தேவையில்ல. நம்மளே இதில வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ ட்ரா பண்ணி, நம்ம 5 மினிட்ஸு இதில வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல எப்படி என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து வீக்லி டைம் ஃப்ரேம ஓப்பன் பண்ணீங்க. இப்ப நிஃப்டி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதில வீக்லி. இப்ப நம்ம செக் பண்ண போறதுனால, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, வீக்லில இப்ப இது கரண்ட் வீக்கு. இத விட்டுட்டு லாஸ்ட் வீக்கு அதையும் நம்ம விட்டுட்டு, அது ஏன்னா இப்ப நம்ம செக் பண்ண போறப்ப இது 2ம் இதுல இருக்கும். அதனால இந்த 2 டிசம்பர் அந்த வீக்கினுடைய இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். டெஸ்ட்டுக்காக எடுத்துக்கலாம். இப்ப இத பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நமக்கு ஒரு 4 இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபர்ம்டா இருக்கு. ஒண்ணு ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஓகேங்களா? அப்ப அந்த ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸுக்கு நம்ம ஒரு லைன டிரா பண்ணணும். இத கிரே கலர்ல டிரா பண்ணிக்கலாம் வீக்லிக்கு. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இந்த 4க்கும் 4 லைனு டிரா பண்ணியாச்சு. அது கிரே கலர்ல டிரா பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்றோம்னா, இத நம்ம டெய்லியில சேஞ்ச் பண்ணி, அங்கேயும் ஓப்பன், லோ, ஹை மார்க் பண்ணணும். நம்ம எத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்? 2 டிசம்பர வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த வாரத்த. 2 டிசம்பர் பாருங்க. 2 டிசம்பர். 2 டிசம்பர் மார்க் பண்ணியிருக்கோம். 2 டிசம்பர்னுடைய டெய்லி சார்ட்ல நம்ம திருப்பியும் அதனுடைய ஹை, லோவ நம்ம மார்க் பண்ணலாம். வேற கலர்ல. பாருங்க. இதுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மெஜெண்டா கலர் மாத்திக்கலாம். இதுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணியாச்சு. தேதி என்ன? 2ஆம் தேதி நம்ம மாத்திருக்கோம். சரிங்களா? இல்ல 2ஆம் தேதி கூட வேண்டாம். நம்ம 3ஆம் தேதி எடுத்துக்கலாம். 3ஆம் தேதி தான் சரியா வரும். சரியா? இந்த மெஜெண்டா கலர 3ஆம் தேதி எடுத்துக்கலாம். அதனுடைய ஹை, லோ, க்ளோஸ் வச்சுக்கணும். ஏன்னா 2ஆம் தேதியில இது லோவில் வச்சாச்சு. இதனுடைய ஓப்பன் ஒரு லைனை போகணும். ஓப்பன் லைன் போட்டாச்சு. க்ளோஸ் அதுக்கு ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ 4 லைன் போட்டாச்சு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு லைன் விட்டு போகுது. ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய தேதி என்ன? 3ஆம் தேதிக்கு நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு எப்படி ஒர்க் ஆயிருக்கு இந்த லைன் எல்லாமே. கிரே கலர் வந்து வீக்லி, இந்த மெஜெண்டா கலர் வந்து வயலட் மாதிரி இருக்கிற கலர் வந்து டெய்லி. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை 5 மினிட்ஸில் மாற்றிக்கிறோம். நம்ம பார்க்க வேண்டியது 3ஆம் தேதி. 3ஆம் தேதி இது 3ஆம் தேதி. 3ஆம் தேதி இங்கே இருக்கு. இதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ பாருங்கள் 3ஆம் தேதி எங்கே உங்களுக்கு சப்போர்ட் ஓப்பன் ஆகிருக்கு? நம்ம மார்க் பண்ண அந்த டெய்லி லைன்லேயே ஓப்பன் ஆகி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து கரெக்டாக இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நம்ம டெய்லி இதில் மறுபடியும் பாருங்கள் மார்க்கெட் எங்கே போயிருக்கு? மறுபடியும் அந்த டெய்லியில் மார்க் பண்ண அந்த இடத்துக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதுக்கு மேலே எடுத்ததையும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இது பார்க்க எவ்வளோ இது ஈஸியாகவும் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம கரண்ட் வீக்குக்கு எல்லாத்துக்குமே பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்குமே நீங்கள் மிட் கேப் நிஃப்டி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து லைனை ட்ரா பண்ண முடியும். இதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? இப்போ நம்ம 18/12/24 இன்னைக்கு தேதி. நம்ம நாளைக்கு தேதிக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம எப்படின்னு ட்ரா பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன் ட்ராயிங்கை. வீக்லியில் கொண்டு வந்துடுறேன். சரியா? ஏன்னா நாளைக்கு ட்ரா பண்ணுறதுக்கு வீக்லி வேணும்ல. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, வீடியோவை ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன். லென்த்தாக வரக்கூடாது அப்படின்னு. நம்ம வீக்லிக்கு எந்த கலர் வச்சுருக்கோம்? கிரே கலர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம க்ளோஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஹைக்கு மார்க் பண்ணிட்டோம். ஓப்பனுக்கும் மார்க் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீக்குக்கு.
லாஸ்ட் வீக்குக்கு லோவும் மார்க் பண்ணிட்டோம். சரியா? ரைட். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணணும். இந்த கரண்ட் வீக்கை வந்து நம்ம எடுத்துக்கூடாது. இன்னும் நமக்கு டே முடியல. அது முடியறதுக்கு நமக்கு இன்னும் 2 நாள் ஆகும். ஃப்ரைடே தான் இது முடியும். ஆனால் கரண்ட் வீக்கினுடைய ஓப்பன் வந்து ஹை நமக்கு கன்ஃபார்ம் இல்லை. ஹை மாறலாம், லோ மாறலாம், ஓப்பன் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. க்ளோஸ் வந்து மாறலாம். ஓப்பன் இங்கே தான் இருக்க போகுது, எத்தனை இது வந்தாலும். ஸோ கரண்ட் வீக்கில் ஓப்பனுக்கு ஒரு கிரே லைனை போட்டுருங்க. கரண்ட் வீக்கில் ரன்னிங்கில் நடந்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா? இது 5 மார்க் பண்ணி முடிச்சுட்டு டெய்லிக்கு மாறிடுங்க. டெய்லிக்கு மாறிட்டு இன்னைக்கு நடந்தது இல்லை மார்க்கெட்டு 18 இன்னைக்கு நடந்த டெய்லி கேண்டிலினுடைய ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ் இதை வந்து மார்க் பண்ணுங்க. இதுக்கு நான் கலர் என்ன சொல்லியிருக்கேன்? வயலட். அந்த கலரை மாற்றிங்க. இது ஹை மார்க் பண்ணியாச்சு, அடுத்தது லோ மார்க் பண்ணியாச்சு, அடுத்தது க்ளோஸ் மார்க் பண்ணியாச்சு, அடுத்தது ஓப்பன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ 4 மார்க் பண்ணியாச்சுங்களா? வீக்லியில் மார்க் பண்ணியிருக்கோம், டெய்லியில் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? வீடியோ புரியலைன்னா மறுபடியும் 2 தடவை 3 தடவை போட்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் மாற்றிடுவோம். மாற்றிட்டா நாளைக்கு எப்படிலாம் இது வந்து இங்கே நமக்கு ஆப்ரேட் ஆக போகுது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு நடுவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். 15 மினிட்ஸில் மாற்றிங்க. 15 மினிட்ஸில் மாற்றிக்கிட்டா நமக்கு இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று தெரியுது. இந்த இடத்துல தெரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில், இது நடுவில் ஒரு கேண்டில், அதுக்கடுத்த 3வது கேண்டில். இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலினுடைய லோவுக்கும் தேர்ட் கேண்டிலினுடைய ஹைக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸை பற்றி நம்ம பின்னாடி மறுபடியும் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இம்பேலன்ஸ் வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வேலை செய்யும். ஓகேங்களா? அதில் இம்பேலன்ஸ்ன்னு நம்ம டைப் பண்ணிடலாம். இம்பேலன்ஸ், IMBALANCE, இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸ் இங்கே டைப் அடிக்க அந்த பாக்ஸுக்குள்ளே இம்பேலன்ஸ் வந்துருச்சுங்களா? ஓகே, இதை ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். வேறு எங்கேயாவது இன்றைக்கி இம்பேலன்ஸ் வந்திருக்கான்னா எங்கேயும் வரல. பாருங்கள், அடுத்து இந்த கேண்டிலினுடைய லோ இங்கே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. இங்கே மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு, மறுபடியும் மேலே வந்துட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. இங்கே எங்கேயுமே இம்பேலன்ஸ் இல்லை இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டில். ஓகேங்களா? சரி, மேலே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. இந்த இடத்துல ஒரு சின்ன இம்பேலன்ஸ் இருக்குது, தெரியுதா? இங்கே சின்னதாக ஒரு கோடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஓகே, வேற எங்கேயும் இல்லை. இங்கே ஒரு கேப்பு தான் இருக்குது. இந்த கேப்பு தான் இருக்கு. இதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. மார்க்கெட்டு மேலே வருமா, கீழே ஓப்பன் ஆகுமா, கேப் டவுன் ஓப்பன் ஆகுமா, என்ன ஏதுங்கிறது நாளைக்கு தான் நமக்கு மார்க்கெட்டு ரன்னிங்கில் தான் தெரியும். நம்ம லைனை பூரா மார்க் பண்ணி வச்சிட்டோம். இப்போது கூடுதலாக இன்னொரு விஷயம், இப்போ ஆர்எஸ்ஐ என்ன நமக்கு ஏதாவது டைவர்ஜென்ஸ் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆர்எஸ்ஐ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமேல ஒரு 1/2 அன் ஹவரில் மாற்றிங்க. 1/2 அன் ஹவரில் கொஞ்சம் ரிசல்ட் வந்து கரெக்டாக தெரியும். கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் பாருங்கள், இப்போ 1/2 அன் ஹவரில் வச்சாச்சு. இதில் ஏதாவது டைவர்ஜென்ஸ் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், டைவர்ஜென்ஸ் இங்கே தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த ஆர்எஸ்ஐனுடைய லோ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, எத்தனை நம்பர் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நீங்கள் கர்சரை வச்சோன்னா என்ன ஆகுது, அந்த இடத்துல 28.27 ஆர்எஸ்ஐ இங்கே மார்க் தெரியும் பாருங்கள். 28.27 இதுதான் இந்த ஏரியாவுடைய லோ ஆர்எஸ்ஐ பாயிண்ட். ஓகேங்களா? ஆனால் பாருங்கள், இது ப்ரைஸ் மேலே இருக்குது, ஆனால் ஆர்எஸ்ஐ வந்து கீழே லோ பாயிண்ட் காமிச்சிருச்சு. ப்ரைஸு இங்கே கீழே வந்திருக்கு ரியலாகவே. பாருங்கள், இந்த கேண்டில் 12.25 கேண்டில், ஆனால் ஆர்எஸ்ஐ எங்கே வந்திருக்கு பாருங்கள், இந்த ரெட் கேண்டில் பாருங்கள் 12.25. இந்த கேண்டிலுடைய ஆர்எஸ்ஐ எவ்வளோவில் இருக்குது, 29.42 இருக்குது. ப்ரைஸு மேலே இருக்குது, ஆர்எஸ்ஐ கீழே இருக்குது. ப்ரைஸு கீழே இருக்குது, ஆர்எஸ்ஐ மேலே இருக்குது. ஸோ இங்கே என்ன நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா,
இந்த இடத்துல நமக்கு டைவர்ஜென்ஸ், புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் கேப்பை பார்க்கலாம், இல்லையா நமக்கு நாளைக்கு புல் ரன் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸஸ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கு மார்க்கெட்டு. நேற்றும் இன்றைக்கும் மார்க்கெட் டோட்டலாக கீழே தான் வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீக்லி லோங்கிறது நமக்கு இங்கே தான் இருக்குது. எப்பயுமே ஒரு வீக்லி எக்ஸ்பைரியை முடிக்கிறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், லோவையும் ஹையையும் அது டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், வீக்லி லோங்கிறது இதுதான், நமக்கு இந்த பாயிண்ட் தான் 24,149. வீக்லி ஹைங்கிறது எங்கே இருக்குது, 24,792. ஸோ இது வரைக்கும் போகணும், இல்லையா இதுக்கும் இந்த ஸ்விங் ஹைக்கும் இந்த ஸ்விங் லோவுக்கும் மிடில் ஃபிபனாச்சி லெவல் 50% போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு கூட திருப்பி எகைனு இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகும், இல்லை மறுபடியும் டவுன் ட்ரெண்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, டெய்லி இதே மாதிரி லெவல்ஸ் மார்க் பண்ணுங்கள், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் மார்க் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, எங்கள் டெலிகிராம் குரூப்பும் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா, அடுத்தது இன்னொரு விஷயம். இப்போ நாங்கள் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் டிராயிங் பண்ணாமையே இந்த இதில் வந்து டூல் ப்ரோ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேட்டர் நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது மார்க்கெட் டைமில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணும், ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணும். ஓகேங்களா, இது பாருங்கள், 1 மினிட்டில் பாருங்கள், ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அழகாக யூஸ் ஆகும். அதுவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி கொடுத்துரும். இங்கே போச்சு, மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு, திருப்பி இங்கே வந்துச்சு, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ராப் பண்ணிகிட்ருக்கோம். 3 நிமிஷம் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வேலை செய்யும். 3 நிமிஷம் இது 5 நிமிஷம் இது 15 நிமிஷத்தில் இது கொஞ்சம் நேரம் ஆகுது, டைம் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதே மாதிரி இப்போ நீங்கள் டெய்லியிலையும் வச்சு பார்க்கலாம். டெய்லியில் என்ன சொல்லுது, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் டெய்லியிலையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை அதையே ட்ராப் பண்ணி கொடுத்துரும். வீக்லிக்கும் பார்க்கலாம். சரிங்களா, வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இது என்ன டீட்டெயிலில் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.